From Russia. From Russia from Mangadela. Mudena kadalama. தனியமா சைனீஸ் மற்ற ஆப்பிரிக்கன்ஸ். இது என்ன பேர் அண்ணா இந்த கோயிலுக்கு? அம்மன் கோயில் புதுசாக காட்டினா வாக்குமேண்ணா. ஆனால் தமிழும் கதைக்கு நிறைய பேர் என்ன தமிழ் தானே முதல்ல இந்த தமிழ் பேசுகிற மக்கள் தானே முதல்ல இங்கே இருந்தவர். இதில் தமிழ் பள்ளிக்கூடம் என்ன பேர் பள்ளிக்கூடத்துக்கு? கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியாம். இங்கே நீர்கொழும்பில் இருக்க ஒரே ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் பாருங்க. ஓகே விஜயரத்னம் இந்த அண்ணன் படித்தது இந்த பள்ளிக்கூடத்தில். ஆனால் இந்தியாலயம் ஒரு கோயில் இருக்குது. இந்த கரையில் பாருங்க, இது ஒரு பெரிய ஹோட்டல் தானோ. டூரிஸ்டாக போய் கொண்டிருக்கணும் பாருங்க. சரி வந்துட்டா பாய் பாய். கிங்ஸ்பெரி ஹோட்டல் பாருங்க. நீர்கொழும்பு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் ஹோட்டல். போன முறை வந்தேன், இந்த முறை வந்துட்டேன். டூரிஸ்டாக சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறேன். ஓகே அண்ட் what about the culture that you like? How many days are here you? Today. 2 days. 2 days. Okay. And wait. 10,000 kilometers. 10,000 kilometers. From Russia? From Russia from my city. By the flight you came? Yeah. How many days you plan to stay here? 7 or 10. 7 or 10 days. What about Russia now? Very climate is now like snow, no? I heard the news. First time. I mean in Sri Lanka. But in Asia countries, five countries. Five countries. Asia. In Sri Lanka, what places you visited? In Colombo first is Negombo. No, airport. Negombo. Negombo. This is first. Yeah, Negombo. first. Tomorrow, Kandy. Kandy. Hill station, mountains, Kandy. Yes. Kandy. Ella. Mountain, Ella. Train. Train. You know, I am from Jaffna, northern part of eastern part. Okay. Just from also like eastern part also very beautiful beaches. Trincomalee, you heard about it? No. Maybe go. You can see the Marble Beach and Pigeon Island, very beautiful island. You can snorkeling. Okay. So you can see. Okay, thank you so much, brother. Thank you. Okay. Спасибо. Okay. How to say in Russian language? Hello. Привет. Okay. Thank you. Спасибо. You said before. Спасибо. நிறைய பேர் சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறோம். சின்ன பிள்ளையோட வந்த இதுகளுக்கு நிற்கிற கவனம். சமோசா அதில் எல்லாம் வச்சு சுடிக்கணும் பாருங்க. இதா
தும்பு முட்டாஸ் போடுற பாருங்க. வேனுகள் நிற்குது. இரவில் வந்தால் இன்னும் நல்ல வண்ணமயமாக இருக்குது. இந்த மர்ராசக்கை வெள்ளக்காரர் எல்லாம் வந்து குளிச்சு போட்டு நல்லா ஜாலியாக படுத்துருக்குறாங்க. நாங்கள் இப்போ அப்படியே அங்கே போய் பார்ப்போம் இந்த மாதிரி. வேறு நிறைய பேர் டூரிஸ்டாக வரீங்க. இங்கே வந்து நிறைய சாப்பாடு கடைகள் அது இதெல்லாம் இருக்குது. போலீஸ் லைட் தான். கடல் எல்லாம் இப்படி மூர்க்கமாக இருக்குது. கடல் இல்லை எந்த பெரிய இலை. சின்ன பிள்ளைங்க அதை ஒரு வாடகைக்கு விடுறவங்க பின்னம்பலம் வந்தால் நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, அது ரெஸ்டாரண்ட் உணவகம் நல்லா தான் இருக்குது. அவங்க தொங்கல் மட்டும் மேலே கட்டி கொண்டிருக்கிறோம் மேலே. ஹலோ என்ன தட்டு Nigamo Beach. தா கட்டுநாயக ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் போகுது. மாமாதா தனியமா தாச தொலாய் කොච්චර பாருங்க அப்படியே தொடர்ந்து போனால் அங்கே கடற்கரை அளவுகள் இருக்கு. கொஞ்சம் தூரத்தால் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமாண்டு. இதில் ஒரு வெள்ளக்காரமாக அவட்ட மகன் வந்து மண் விளையாடி கொண்டிருக்கிறான். ஹலோ ஹாய் ஹாய் பிரதர். வேர் are you from brother? Which country you are from? I am from Sri Lanka. Huh? Poland. I am. How is this the place? The beach. How is the beach? Beautiful. Beautiful. He is your son? Yes. Oh, how many days you are the vacation here? 2 weeks. 2 weeks. கடலை எப்படி நுரகாக்கி கொண்டு வருது. தென்னை மரங்களோட சேர்ந்த ஒரு ரிசோர்ட் மாதிரி இருக்குது. சுற்றுலா பயணிகள் வந்தால் பக்கத்தில் ஏர்போர்ட் எல்லாம் இங்கே வந்து நின்றுட்டு போயிடும்.
பிளாங்கெட் வைக்கிறார். வெயிலுக்கு போக்குறது தான் நம்மள பெட்ஷீட். பாய்மர கப்பல் பாருங்க, இந்த பெரிய பாய்மர கப்பல். அந்த காலத்தில் மீன்பிடித்தல் சரி, வாணிபம் சரி, எல்லாத்துக்கும் கடல் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு இப்படியான பாய்மர கப்பல்லாம் பயன்படுத்துகிற அந்த பாய்மர கப்பல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை பாருங்க. கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்குமான்ட்டு. என்னது மீன்பிடி தொழில் வேணுங்க. என்னட்டு இது தாங்கி நிற்கிறான்னு தெரியல பாருங்க. கொஞ்சம் வித்தியாசம். அந்த காலத்து டாக்கள் இப்படியான இதுகள்லாம் அந்த கடல் சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கு பயன்படுத்தியிருக்கணும். இங்கே அந்த பாய் மரம் இருக்குதுன்னா அதை திருப்புறத்துக்கு பயன்படுத்தப்படுறது. இந்த மரம் வந்து தாங்கி நிற்குது தானே பாருங்க, பிளப்பா நிற்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, இதே எப்படி அந்த காலத்தில் அந்த சோழர்கள் எல்லாம் 1000 யானையெல்லாம் கொண்டு போயிடும் வேறு வேறு நாடுகளுக்கு, வேறு நாடுகளை பிடிக்கிறது, போர் செய்கிறதுக்கெல்லாம். அப்பா காத்துண்ட வலிமையை கயிறே ஆக்க அடிச்சு போட முடியும். இதுக்கு பக்கத்தில் நீ நிற்கிறது ஆபத்து. வெள்ளக்காரர் விழிக்கணும். அந்த தொங்கலோட முடியுது பாருங்க. எங்க நாட்டுல எவ்வளவு பீச்சுகள் இருக்கு, எவ்வளவு கடற்கரைகள் இருக்கு. உண்மையில ஒரு நல்ல நாடு. குளிக்க வந்திருக்கிறார். എല്ലാം വെള്ളക്കാർ ചൈനീസ് മറ്റേ ആഫ്രിക്കൻസ്, റഷ്യൻ, അതിലൊരു ഇലങ്കை ஆள் ஒரு ஆள் படுத்திருக்கா. இந்த கடல் அலையோட பின்னேரம் 5 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் உண்மையில வேற மாதிரி இருக்கு. கட்டுமரம், திருப்பி தொடங்கி நடத்துக்கே வந்துட்டேன் பாருங்க. சூரியனும் மறைய போகுது. சிறுவன் விளையாடி கொண்டிருக்கிறார் பாருங்க. இல்லை பாருங்க, ஒரு வயசு போன தாத்தா ஒரு ஆள் வர. தண்ணி, கடல் அலை. இப்போ பின்னேரம் 5:30. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குதுண்டு.
எல்லாம் பந்து வேறு வேறு விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினோம். இருட்ட போகுது கொஞ்ச நேரத்தில். சரி, இந்த கடற்கரையை விட்டு வெளியில் போகிறேன். போயிட்டு ஹோட்டலுக்கு போக வேணும். பார்ப்போம் எப்படி இருக்குமாண்டு. எல்லாரும் வந்து விளையாடி கொண்டிருக்கணும் பாருங்க. ஒரு இறால் வடை, மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். யூ ஃப்ரம் யூடியூப்பில் போட்டுருவோம் உங்களோட கடையை பற்றி. கதைப்பீங்களா? மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சமோசா, இது என்ன இது? இதுதான் என்ன? சொசேஜ். இந்த கடை ஆட்டியண்டா. இவர் தான் பாஸ். அண்ணன் பாஸா? உங்களோட பேர் என்ன? சாஹிப். எப்படி போகுது உங்களோட கடை வியாபாரம்? நல்லா போகுது. இது என்னென்ன என்னம்மா விலையால்? விலை சின்ன வடை 100 15, சம்சா 100 கஞ்சி, சொசேஜ் 200 ரூபா, ரோல்ஸ் 100 ரூபா. எத்தனை வயசு உங்களுக்கு? ஏன்னா 20 வயசு. ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு. சரி, நீங்கள் நான் புறா வாரேன் உங்களுக்கு. வேறா? வணக்கம். ஹலோ. ஜஃப்னா சுதல். இவர் என்ன செய்கிறார்? நான் உண்மையான வந்துட்டேன். சாட்டி கிட்ட போல பிடிக்கிறேன் நீங்கள். அது சரி, கொஞ்சம் கொஞ்சம் மோத்த காட்டுங்க. காட்டேலா முதல் என்ன கடலைமா? இன்றைக்கு ஒரு பிடி அண்ணன் கடைக்கு எல்லாரும் வாங்க வந்து சாப்பிடுங்க. அண்ணன் வெக்கப்படுறாரு. யூடியூப் நியூஸில் கூட போகிறோம். உங்களோட கடைக்கு எல்லாம் மெருவினம் இல்லை. நல்ல வடிவான இறால் சாப்பிடலாமா வந்தா? எவ்வளோ ஒரு இறால்? 200 ரூபா. பரவாயில்லை. அண்ணன் இந்த கடைக்கு வந்து பாரு. இரவு சாப்பாடு சாப்பிட போகிறேன். எங்கேன்னு சொன்னால் நீர்கொழும்பில் தான். நிகம்பு நீர்கொழும்பு. இப்போ இரவு சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன் பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ நேரம் 8 மணி ஆகிட்டுது. ஹாய். ஓகே, இப்போ வந்து சாப்பிட போகிறேன். லைட்டு வந்து நல்ல வடிவாக இருக்குது. குட்டி லைட்டு. இந்தியான் இரவு சாப்பாடு. முட்டை பொரியல்.